ஒவ்வொருவரும் வாழ்க்கை வாழ வேண்டும், சீரான வாழ்க்கை வாழ வேண்டும், அமைதியை கொண்டு வாழ வேண்டும், நன்மையை கொண்டும் நன்மையை எதிர்பார்த்தும் வாழ வேண்டும், உண்மையை கொண்டு சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும். இந்த உலக வாழ்க்கை வீணுக்காகவும் வேடிக்கைக்காகவும் விளையாட்டுக்காகவும் கேளிக்கைக்காகவும் என்று மனிதர்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நிச்சயமாக தவறான பாதையாகும். இந்த வாழ்க்கையை நாம் பயபக்தியை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒவ்வொரு மூச்சிலும் வாழ வேண்டும். நமக்கும் நம்முடைய இருதயத்திற்கும் இடையே, நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய இருதயத்திற்கும் இடையே நிச்சயமாக இறைவன் ஆதிக்கம் இருக்கிறது. உங்களுடைய இறைவனுடைய உதவி இல்லாமல் அந்த நெஞ்சம் இயங்குவதில்லை. அங்கு அவனுடைய கட்டளை இறங்கிக் கொண்டிருக்கின்றது, நாம் அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய கட்டளை அழகானது, விரும்பத்தக்கது, அது நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எந்த நேரம் நிகழும் என்று ஆசையோடும் ஆவலோடும் ஒவ்வொரு மூச்சிலும் இறக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் நமக்கு வாழ்க்கையாக அமைக்க வேண்டும். உண்மையை கொண்டு வாடுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். அந்த உண்மை வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருடன் கலந்து வாழ்கின்றீர்கள், நயவஞ்சகத்தோடும் ஏமாற்றத்தோடும் ஏமாற்றும் நோக்கத்தோடும் வாழ வேண்டுமா, அல்லது உண்மையை கொண்டு சத்தியத்தை கொண்டு உள்ளச்சத்தோடு நன்மைக்கு புறம்பாகவும் நம்பிக்கைக்கு துரோகமில்லாமலும் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். இந்த சத்தியத்தை நமக்குள் அமைத்தது நம்முடைய இறைவன். இந்த வகையில் மனிதர்களாக இருக்கக்கூடிய யார் இதனை நிராகரிப்பவர்கள்? இது சரி அல்ல என்று கூறக்கூடியவர்கள் யார்? ஒவ்வொரு நாளும் துயரத்தையும் கவலையையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் நம்மையே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு வேடிக்கையாக, விளையாட்டுக்காக, சந்தோஷத்திற்காக, ஆனந்தத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி பல சமயங்களில் மிகவும் துயரத்தோடும் இன்னும் தீர்க்கமான சிந்தனையோடும் யோசனைகளோடும் கவலைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்று பல சூழ்நிலைகளை கொண்டும் பலவிதமான ஆற்றலை கொண்டும் சிந்தனை ஆற்றலை கொண்டும் என்னுடைய சூழ்ச்சிகளை கொண்டும் மனிதர்களிடம் எப்படி நான் வாழ்வது என்ற அந்த எண்ணத்தில் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் உண்மை அங்கு நிலைபெறாத நிலையில் துரோகத்தை கொண்டும் நயவஞ்சகத்தை கொண்டு மட்டும்தான் வாழ முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். உண்மையும் நன்மையும் ஒன்றோடொன்று கலந்திருக்கின்றது. உண்மையை கொண்டு வாடும் பொழுது நன்மை மட்டும்தான் உங்களுக்கு அதனுடைய விளைச்சலாக அமையும். நீங்கள் நம்பிக்கை கொண்டும் பொறுமையை கொண்டும் வாழ்வீர்களானால் இந்த உண்மைக்கும் நன்மைக்கும் இடையே இருக்கக்கூடிய விளைச்சல்களுக்கு ஆதாரமானது நம்பிக்கையும் பொறுமையும். இன்னும் உள்ளட்சத்தோடு இறைவனிடம் நான் கேட்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையை நேர்வழிப்படுத்துவாயாக. தவறான பாதைகளில் மனிதர்களை ஏமாற்றி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நான் அமைய விரும்பவில்லை. நிச்சயமாக அந்த போக்கு சத்தியத்திலிருந்து என்னை விலக்கிவிடும். நான் பிறரால் ஏமாற்றப்படுவதற்கு நான் வெளியாகி நிற்கின்றேன். நான் எப்பொழுது மற்றவர்களை ஏமாற்ற முடியும் என்று எண்ணுகின்றேனோ சத்தியத்தை விட்டும் தவறிவிட்டேன். இனி என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு
சத்தியத்தின் மீது நிலைத்து நின்று எவ்விதமாக மற்றவர்களுடைய நயவஞ்சகத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த வழியை நான் அறிய முடியாது, மூடப்பட்டதாக ஆகிவிட்டது. எதனை நான் பிறருக்கு பிரயோகிக்க நினைக்கின்றேனோ அது உங்களுக்கும் மற்றவர்கள் காரணமாக பிரயோகமாகும் என்பதை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும். உங்களோடு உண்மையை கொண்டு நான் பேசினால் நிச்சயமாக நீங்கள் என் முன்பாக வரும் பொழுது சத்தியத்தை கொண்டு மட்டுமே வர முடியும். நான் பொய்யனாக இருக்கும் பொழுது எனக்கு அந்த பொய்யை கொண்டு மனிதர்கள் வருகின்றார்கள். ஏனென்றால் பொய்யில் நான் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக நன்மை தீமைகளை, சத்தியம் உண்மை, அதனுடைய பாதிப்புகள், அது தவறிவிட்டால் என்ன என்ற அந்த பாகுபாட்டினை சிந்தித்து உணரக்கூடிய தகுதியை நான் இழந்து விடுகின்றேன். ஒவ்வொரு பொய்க்கும் அதனை நான் உணரக்கூடிய தகுதியை இழக்கின்றேன். எனக்கு நானே அநியாயம் செய்து கொள்ளக்கூடிய இந்த பாதை மிக கெட்டதாகும். ஒவ்வொரு தவறுக்கும் இறைவனுடைய எச்சரிக்கை இருக்கின்றது. தவறு செய்கின்றீர்கள், அந்த தவறு செய்கின்றீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கை இல்லாமல் நாம் அந்த தவறை மேற்கொள்வதில்லை. எண்ணத்தின் அளவில் கூட நாம் தவறாக இருக்கும் பொழுது இது தவறான எண்ணம் என்றும் இறைவன் அறிவிக்கின்றான். தவறு என்று தெரியும் பொழுது யார் குற்ற உணர்வுக்கு ஆளாகின்றார்களோ, பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பிரித்தறியக்கூடிய தன்மை அதிகரிக்கின்றான். எது கேடு நமக்கு என்பதையும் எது உங்களுக்கு நன்மை பயக்கூடிய என்பதையும் தெளிவாக பிரித்தறிவிக்கின்றான். ஒவ்வொருடைய பேச்சிலிருந்தும் ஒவ்வொருடைய பார்வையிலிருந்தும் அது என்ன என்பதை அறியக்கூடிய தகுதியை நமக்கு அறிவிக்கின்றான். இருந்த போதிலும் இறைவன் கூறுகின்றான், நான் மன்னிப்பவனாக இருக்கின்றேன். நீங்கள் பிறரை தவறானவர்கள் என்று நீங்கள் கணிக்கும் பொழுது நீங்களும் தவறானவர்களாக இருக்கலாம். அவர்கள் நன்மையாளர்களாக மாற வேண்டும் என்று இருக்கும் பொழுது, எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்மையை நான் விரும்பும் பொழுது அவர்களுடைய குற்றங்குறைகள் என் கண்களுக்கு தெரியாது. ஏனெனில் ஒவ்வொரு நன்மையும் இறைவனிடமிருந்து உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நன்மையாளர்களில் நின்று வாடுங்கள், நீங்கள் நன்மையையே விரும்புங்கள் என்று அதனையே ஒவ்வொருவருக்கும் அறிவித்திருக்கின்றான். தீமையை விரும்புங்கள், தீமைதான் வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் கற்பிக்கப்படுகின்றோம் மனிதர்கள் காரணமாக. ஒருவருக்கு உபதேசம் செய்யப்பட்டால் நீங்கள் சத்தியத்தின் மீது நிலைத்திருங்கள், பொய்யை பேசாதீர்கள் என்று கூறினால் அவர் மனிதனாக இருக்கின்றார், நிச்சயமாக மனிதத்தன்மையோடு இருக்கின்றார். ஆனால் உள்ளுக்குள் இவ்விதமாக வாழ முடியாது, சாத்தியமில்லை என்று எண்ணுகின்றோம். மனிதத்தன்மையிலிருந்து விலகிவிட்டார். பெரும்பான்மையான மக்கள் நேர்மையை கொண்டு வாழக்கூடாது, அது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது. பேசுவதற்கு நன்றாக இருக்கும், செயல்படுத்துவது என்பது மிக கடினம், வாழ்க்கை தொலைந்தும் போகலாம். ஆகவே சூதுவாதுகளோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று நாம் கற்பிக்கப்பட்டு அந்த வாழ்க்கையில் பெருவாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெருமளவில். இப்பொழுது ஒரு சில மக்கள் அந்த பாதையை மேற்கொள்கின்றார்கள். தெளிவான இறைவனுடைய வாக்குகளின் மீது சிந்தனையை கொண்டு இதுதான் சத்தியம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று அவர்கள் தங்களுடைய எண்ணத்தில் உறுதி கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பெருவாழ்க்கை, மனிதர்களிடம் பெருமை கொள்ளக்கூடிய வாழ்க்கை கிடையாது, நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைப் போன்று நீங்களும் வாடுங்கள் என்று பெருமை கொண்ட மனிதர்கள், பெருவாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அலட்சிய போக்கை கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தையும் மக்கள் தொகையையும் கொண்டு உலகத்தினுடைய சுகபோகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்களை பார்த்து நாம் கூறும் பொழுது, மனிதனாக இருங்கள், உண்மையையே பேசுங்கள், எப்படி வாழ்கின்றார்கள் பாருங்கள் என்று நியாயமாக ஒரு சொற்ப அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, உலக ஆதாயங்கள் பெருமளவில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து இவ்விதமாக நீங்கள் வாடுங்கள் என்று சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடிய மனிதர்களை அடையாளம் காட்டினால் அவர்கள் கூறுவார்கள், மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போன்று எங்களையும் நம்பிக்கை கொள்ள சொல்கின்றீர்களா? மனிதர்களில் முட்டாள்கள் இவர்கள் என்று கூறுகின்றார்கள். அத்தியாயம் 2 வசனம் 14. மனிதர்களில் முட்டாள்கள் இவர்கள், வாழத் தெரியாதவர்கள், வாழ்வதற்கு வக்கில்லாதவர்கள், எவ்வளவு துன்பத்தோடு கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எப்படி வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் பொய் சொன்னால் போதுமே, கொஞ்சம் ஏமாற்றினால் போதுமே,
கொஞ்சம் துரோகங்களுக்குள் நீங்கள் நுழைந்தால் போதுமே, எனக்கு கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் போதுமே, நான் குபேரனாக ஆக்கிவிடுவேன் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் சத்தியத்தை உணர்ந்ததன் காரணமாக இறைவனுக்கு பயந்து நன்மையான பாதையில் தங்களுடைய உள்ளத்தை சீர்படுத்தி கொண்டு பயபக்தியோடு வாழ்கின்றார்கள். அவர்களை பார்த்து இவர்கள் கூறுகிறார்கள் முட்டாள்கள் என்று. மூடர்கள் நம்பிக்கை கொள்வது போன்று நாங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று கேட்கின்றார்கள். நிச்சயமாக அந்த மனிதர்களை இவர்கள் பரிகசிக்கின்றார்கள். அவர்களை பார்க்கும்போதெல்லாம் முட்டா பயல், பிழைக்க தெரியாதவன், திமிரு ஜாஸ்தி, கொஞ்சம் வளைந்து கொடுத்திருந்தால் போதும் அவனை எந்த சிகரத்திற்கு நான் அழைத்துச் சென்றிருப்பேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மனிதர்களை சந்திக்கும் போது கூறுகின்றார்கள், அந்த மனிதரை சந்திக்கும் போது கூறுகின்றார்கள், ஆக நீங்கள் அல்லவா உண்மையாளர், நீங்கள் அல்லவா நம்பிக்கை கொண்டவர்கள், இப்படி அல்லவா வாழ வேண்டும் என்று அவர்கள் முன்பாக பேசிவிட்டு பின்னால் போய் அவனை நான் பரிகசிப்பவனாகத்தான் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். ஒரு பரிகாசத்திற்காக கூறுகின்றேன், உண்மையில் அந்த வாழ்க்கை கூடாது என்று தங்களை சார்ந்தவர்களுக்கு போதிப்பார்கள். நன்மையை கொண்டு முன்பாக வருவதும் பின்னால் சென்று இகழ்வதும் இலக்காரமாக பேசுவதும் பெருமை கொண்டவர்களுடைய வடிகட்டவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. நிச்சயமாக இவர்களை பார்த்து இறைவன் கூறுகின்றான், இவர்கள்தான் நன்மைக்கு பதிலாக தவறான வாழ்க்கையை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். நிச்சயமாக இவர்களுடைய வியாபாரம் இவர்களுக்கு லாபம் தராது. இவர்கள் கடுமையான இழிவு தரும் வேதனையை நிச்சயமாக இவர்கள் சந்திப்பார்கள். அந்த நாளில் இவர்கள் உணர்வு பெறுவார்கள். அந்த நாளிலிருந்து இவர்களுக்கு வறுமையும் ஏழ்மையும் விதிக்கப்பட்டுவிடும். அதுவே அவர்களுடைய சந்ததிகளுக்கும் சாபக்கேடாக தொடரும். ஏனென்றால் தங்களுடைய சந்ததிகளுக்கு இந்த பணத்தைத்தான் ஊட்டி வளர்த்தார்கள். ஏமாற்றைக் கொண்டும் நயவஞ்சகத்தை கொண்டும் அவர்களுக்கு போதித்து தங்களுடைய அவ்விதமாக பெறப்பட்ட மனிதர்களுடைய வயிற்றெச்சலை கொட்டி கொண்டு வாழக்கூடிய அந்த பணத்தை கொண்டுதான் தங்களுடைய சந்ததிகளுக்கும் அவர்கள் ஓட்டினார்கள், தங்கள் குடும்பத்திற்கும் ஓட்டினார்கள். மிக பெரும் நஷ்டவாளிகளாக இந்த குடும்பம் சந்ததிகளாக வாடுமே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதை இன்று நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நேர்மையாக வாழ்பவர்களே பார்த்து பலரும் கூறுவது போன்று வாடத் தெரியாதவன் பிழைக்க தெரியாதவன் என்ற அந்த வார்த்தையை நாம் கூறும்பொழுதெல்லாம் நமக்கு பெரும் நஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும். யாரொருவர் இவ்வளவு விதமான வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் மனிதர்கள். இறைவன் மன்னிப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தங்களுடைய பாவங்களுக்கு அவர்கள் அஞ்சாமல் பிற சுகமான வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான பாதையை மேற்கொள்ளும் பொழுது இன்று அவர்களிடம் வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் அவர்களுடைய வம்சங்களும் அவர்களுடைய சந்ததிகளும் நாளைய வாழ்க்கையில் மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக திகழுமே. அப்படிப்பட்ட ஒரு உயர்வான அந்தஸ்தை அவர்களுக்காக கொடுக்கும் பொழுது இந்த சமுதாயத்தினர் சபிக்கப்பட்ட மக்களாக நாளைக்கு வாழ்வார்கள். தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் தங்கள் சந்ததிகளுக்கும் இவ்வித நஷ்டத்தையும் இழிவையும் தேடிக்கொண்ட இவர்கள் மிகவும் அதிகமான கூட்டங்களாக இருப்பது உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அவங்களுடைய வாழ்க்கை வேறு, உங்களுடைய வாழ்க்கை வேறு. உங்களுடைய வாழ்க்கையில் மனம் என்ற ஒன்று உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. அவங்களுடைய வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்று அவர்களை மிதப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் பயபக்தி இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில் கேளிக்கையும் கும்மாளமும் இருக்கின்றது. இந்த இரண்டும் சமமான வாழ்க்கை அல்ல. இங்கு உங்களுடைய இருதயம் திறந்த நிலையில் இருக்கின்றது. அங்கு அவர்களுடைய இருதயங்களின் மீது முத்திரிடப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய இருதயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவான பாதையை பார்க்கக்கூடிய அந்த சூழலை வைத்திருக்கின்றது. அவர்களுக்கு குழப்பமான மனநிலை இருக்கின்றது. இருவரும் சமமாக மாட்டார்கள். உங்களுடைய சந்ததிகள் அழகான வாழ்க்கையை வாழிருக்கின்றார்கள். அவர்களுடைய சந்ததிகள் இந்த வாழ்க்கையை கொண்டு கற்பிக்கப்பட்டதன் காரணமாக எவ்வளவு மோசமான சூழ்நிலை அடையிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே இருதயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இருதயம் என்பது நெஞ்சம் என்ற பொருள் கொண்டது, துடிக்கக்கூடிய இருதயம் அல்ல. இரண்டு அர்த்தங்கள் ஒரே வார்த்தைக்கு. ஆங்கிலத்திலும் சரி, ஹார்ட் என்ற ஒன்று துடிக்கக்கூடிய அந்த உறுப்புக்கும் இருக்கின்றது. அதே பொருள் மனம் என்ற ஒன்றுக்கும் ஹார்ட் என்றது பொருள்.
இருதயமும் அவ்விதமாகவே. எந்த மொழி எடுத்துக்கொண்டாலும் சரி, இருதயத்திற்கு இரண்டு இருக்கின்றது. ஒன்று மனம், இன்னொன்று இயங்கக்கூடிய அந்த இருதயம். நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என் இருதயம் துடித்து கொண்டிருக்கின்றது. துடிப்பு நின்றுவிட்டால் எனக்கு மரணம், உயிர் திறந்து விட்டேன். இன்னொரு விருப்பம் இருக்கின்றது, என்னுடைய நுரையீரல்கள் சுவாசம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, அது நின்று போனால் எனக்கு மரணம். மிக முக்கியமான இந்த இரண்டு உறுப்புகள், காற்று முக்கியமா, உங்களுடைய இரத்தம் முக்கியமா? காற்று முக்கியம், இருதய ஓட்டம் அதை தொடர்ந்து நடக்கின்றது. எனக்கு என்னுடைய சுவாசம் குறையும் பொழுது இருதயத்தின் கோளாறுகள் ஆரம்பமாகின்றன. சுவாசம் தடுமாறும் பொழுது இருதயத்தின் தடுமாற்றம் நிகழ்கின்றன. சுவாசம் நின்ற பிறகு அங்கு நிச்சயமாக இருதயம் நின்றுவிட்டது. என்னுடைய சுவாசத்திற்கு என்ன அடிப்படை என்று நான் பார்க்கும் பொழுது, உங்களுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் விசாலமான சுவாசத்தை கொடுக்கின்றன. சுகமான செய்திகள் விசாலமான சுவாசத்தை கொடுக்கின்றன. நம்பிக்கை என்ற அந்த ஒன்றை கொண்டு இன்னும் என்னுடைய நெஞ்சம் குறுகாமல், என்னுடைய சுவாசம் தடைபடாமல், நெருக்கடிக்காடாகாமல் விரிவாக இருக்கின்றன. சத்தியத்தையும் உண்மையையும் நன்மையையும் நான் நம்பிக்கை கொண்டு ஏற்ற பிறகு அதற்கான பாதையில் நான் அமைக்கப்படுகின்றேன். நாளைய வாழ்க்கையின் முடிவில் வரையில் எனக்கு கவலையோ பயமோ தீண்டாது. கவலையில் கூனி குறுகி போய்விட்டேன். ஒரே ஒரு நற்செய்தி, மனம் விசாலமாகின்றது. அப்படி என்றால் மனம் என்பது சுவாசப்பைகள் விசாலமாகின்றன. நற்செய்தியை கொண்டு அந்த சுவாசத்திற்கு அந்த காற்றின் மூலமாக ஓட்டும் பொழுது, அந்த காற்றின் மூலமாக நற்செய்திகள் என்னுடைய நெஞ்சத்தில் பதிவாகி இருக்கின்றன. இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய அந்த செய்தி, கவலையும் வேண்டாம் பயமும் வேண்டாம் என்ற அந்த செய்தி. எவ்வளவு துன்பங்களில் நான் ஆகியிருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அதே நேரத்தில் அந்த துன்பம் வேண்டாம் என்று அறிவிக்கக்கூடிய இறைவனுடைய செய்தி. நான் அந்த செய்தியை கவனிப்பதில்லை. ஏனென்றால் சத்தியத்தை கொண்டு வருகிறது அந்த செய்தி. நானோ அசத்தியத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அசத்தியத்தின் காரணமாக நான் எதனை சம்பாதிக்கின்றேனோ அந்த சம்பாத்தியத்தை கொண்டு நான் எனக்கும் என் குடும்பங்களுக்கும் ஒட்டி கொண்டிருக்கின்றேன். எனவே நற்செய்திகள் காதில் விடாது. இருதயத்தின் மீது முத்திரையிடப்பட்டதாக இருக்கின்றது. அந்த இருதயம் முத்திரையிடப்படக்கூடாது. இருதயம் என்பது நெஞ்சம், சுவாசங்களில் இறங்காது. நான் அதை கிரகிப்பவனில்லை. ஊர் மக்கள் எல்லாம் பேசக்கூடிய எவ்வளவு மோசமாக இருக்கின்றான் என்ற அந்த ஒரு செய்தி காதில் வந்து கொண்டிருக்கின்றோம். கவலை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த இறை உணர்வு அவர்களுடைய காதுகளில் விடாது. அதாவது நெஞ்சத்தில், சுவாசங்களில் இறங்காது. இப்பொழுது துன்பத்திற்குள்ளாகி பல சமயங்களில் நான் அழவும் ஆரம்பிக்கின்றேன் தனிமையில். இது பனிஷ்மெண்ட், உங்களை அறியாத பனிஷ்மெண்ட் நடக்கின்றது. அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பிறகு மனம் அமைதி அடைகின்றது. இப்பொழுது மூச்சு விசாலமாகின்றது. அந்த அழுகைக்கும் நெஞ்சம் குலுங்கி அழுகின்றேனே, அதற்கு பிறகு அமைதி, பனிஷ்மெண்ட் முடிந்துவிட்டது. இப்பொழுது நான் இறை செய்தியை கேட்கின்றேன், எனக்கு விடிவு உண்டு, நெஞ்சம் விசாலமாகின்றது. இருதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மருத்துவர்கள். அவ்வாறல்ல, நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய சுவாச பைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அது எவ்விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது பாருங்கள். அங்கு கவலை வரும் பொழுது என்னுடைய நெஞ்சம் நெருக்கடிக்குள்ளாகி என்னுடைய சுவாசம் தடைப்பட்டு என்னுடைய உள்ளமானது இருகலாகி பெரும் துன்பத்திற்குள்ளாகின்றது. அதன் பிறகு அந்த இருதயம், துடிக்கக்கூடிய இருதயம் பாதிக்கப்படுகின்றது. நற்செய்தி ஒவ்வொரு காற்றிலும், மூச்சு சுவாசத்திலும் இறைவனுடைய அருளை கொண்டு அவனுடைய உயிரோட்டமுள்ள ஒரு அறிவிப்பை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உண்மையையும் நன்மையையும் நியாயத்தையும் பொறுமையையும் கடைப்பிடிப்பவர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த செய்தி அதிகமாக கேட்பார்கள், கவலை தீண்டார்கள். சத்தியத்தின் மீது அவர்கள் தெளிவாக பிரித்தெறியக்கூடிய அந்த பாதையை பார்ப்பார்கள். வாழ்க்கையை முழுமையிலும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அமோகமான வாழ்க்கை இல்லை என்றாலும் கவலையும் பயமும் நீக்கப்பட்ட சொர்க்க வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்களுக்கும் அவர்கள் முன்னுதாரணமாக இருப்பார்கள். இவர்களுடைய ஒரு எண்ணம் அவர்களை சூழ்ந்திருக்கும் பொழுது அவர்களை சுற்றியுள்ள மக்களுக்கும் இவர்களுடைய நன்மை பரவும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இறைவன் நமக்காக அறிவிக்கின்றான். இந்த ஒன்றில் எதையானும் நீங்கள் நிராகரிப்பவர்களாக இருக்கின்றீர்களா? இந்த நேரத்தில் என்னுடைய தீமைகள் நீக்கப்படுகின்றன, உலகத்தினுடைய படிப்பு நீக்கப்படுகின்றது, வழிமுறைகள் மறுக்கப்படுகின்றன. சத்தியத்தை நாடி இங்கு நீங்கள் வந்திருப்பதன் காரணமாக
ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு புரியும். இப்பொழுது நாம் மனிதர்களாக இருக்கின்றோம், இறை உணர்வை கொண்டு ஒரே சமுதாயமாக இருக்கின்றோம். இந்து சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம் என்று பூசாரிகள் உங்களை கூறு போட்டார்கள். ஆனால் இப்பொழுது சத்தியம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. இது சரிதான் என்று தோன்றுகின்றது. அவ்விதமானால் மனதை கொண்டு நீங்கள் மனிதர்களா, உடல் அமைப்பை கொண்டும் வெளிப்புற வேஷங்களை கொண்டும் நான் என்னை இந்த மதத்தை, இந்த வகுப்பினரை சார்ந்தவன் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றேனே. பொய்யான வாழ்க்கை. சத்தியத்தை கொண்டு வாழும் பொழுது அகத்தினுடைய அடகை கொண்டு வாழக்கூடிய மனித இனம், அகத்தினுடைய அலங்கோலத்தை கொண்டு பார்க்கக்கூடிய இன்னொரு கெட்ட இனம். இந்த இரண்டு இனத்தை தவிர மதியுள்ள ஒரு இனம், மதிகெட்ட இனம், இந்த இரண்டு பிரிவை தவிர வேறு பிரிவுகள் கிடையாது. யார் நன்மையை விரும்புகின்றார்களோ அவர்கள் தனக்கு மட்டும் விரும்ப மாட்டார்கள், நன்மையை பொதுவாக விரும்புவார்கள், மற்றவர்களுக்கும் சேர்த்து. இவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையை நான் என் இறைவன் பக்கம் திருப்புபவனாக இருக்கின்றேன் என்ற அந்த உறுதியை மேற்கொள்ள வேண்டும். சத்தியம் வேண்டும், உண்மை வேண்டும், நியாயம் எனக்கு வேண்டும். வாழ்க்கை எனக்கு துன்பங்கள் தொடராத, தீமைகள் தீண்டாத, மனிதர்கள் ஏமாற்ற முடியாத அந்த வாழ்க்கை வேண்டும். நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று எனக்கு நிம்மதி வேண்டும். சத்தியம்தான் நாளைய வாழ்க்கை எனக்கு உண்மைதான் நிகழும் என்பதன் மீது உங்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது தூய்மையாக வேண்டும். மனிதர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாதை எனக்கு கூடாது. உங்களுடைய நெஞ்சத்தை கவனியுங்கள், அங்கு உங்களுடைய சுவாசங்களை கவனியுங்கள். அந்த சுவாசத்தில் நெருக்கடி ஏற்படுமானால் கவலை ஏற்படும். கவலை என்பது உங்களுடைய இருதயம் சம்பந்தப்பட்டதல்ல, மூளை சம்பந்தப்பட்டதல்ல, உங்களுடைய சுவாசம் சம்பந்தப்பட்டது. சுத்தமான பேச்சை கேளுங்கள், நன்மையான பேச்சை கேளுங்கள். அதே நேரம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த நன்மைதான் நன்மை என்று உணர்த்துகின்றது, இது தீமை என்று உணர்த்துகின்றது. என்னுடைய இருதயம் நன்மை தீமைகளுடைய அடிப்படையை கொண்டு விளங்க வேண்டும். சிந்தனை என்ற ஒன்றை செலுத்தும் பொழுது அந்த அடிப்படை உங்களுக்கு விரிவான விளக்கமான ஒரு அனுமானத்தை, ஒரு படிப்பினையை தெளிவானதாகவும் உறுதியானதாகவும் அமைக்கின்றது. இனி என்னுடைய பார்வையில் நன்மை தீமைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக பிரித்தறியக்கூடியதாக இருக்கும், பிரித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும், சிரமமே இல்லாமல். மனிதர்களிடம் நான் தீமைகளை பார்க்கும் பொழுது பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மனிதர்களிடம் நான் நன்மையை பார்க்கும் பொழுது எல்லா புகழும் அல்லாஹுக்கே, இறைவனுக்கே, அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கு சொந்தம். நான் இதில் என்னை கண்ணியப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த தேவை கிடையாது. தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், இறைவன் ஒருவன்தான், அவனுக்குத்தான் வானங்களும் பூமியும் வழிபடுகின்றன. அவனுடைய உதவி இல்லாமல் வானங்களும் பூமியும் அவனுடைய அதிகாரம் இல்லாமல் இயங்காது. உங்களுடைய இருதயத்தில் அதே வானம் பூமி அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய சுவாசம் என்பது வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கின்றது. இறைவனுடைய உயிரோட்டமுள்ள அந்த நற்செய்தியை கொண்டு அது இறங்குகின்றது உங்களுடைய இருதயத்தில். உங்களுடைய குணங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதனுடைய நலன்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதை கொண்டு குண நலன்களாக அதில் இறைவனுடைய செய்தி அமைக்கப்பட்டு என் சுவாசத்தில் இறங்குகின்றது. அனைத்து பாக்கியங்களும் வானங்களிலிருந்து அந்த காற்றானது குளிர்ச்சியாகி அந்த குளிர்ச்சியை உங்களுக்கு அமைக்கப்படுகின்றது. இறைவனுடைய குளுமையான வார்த்தைகள், வெப்பக்காற்று கிடையாது. அந்த வாக்குகளில் உங்களுக்கு இனிமையும் இருக்கின்றது, சுகமும் இருக்கின்றது, குளுமையும் இருக்கின்றது, அழகும் இருக்கின்றது. அவ்வளவு அழகான செய்திகள். நம்பிக்கை கொண்டு விட்டால் பார்க்கக்கூடிய பொருள்களை நீங்கள் விரும்புகின்றீர்கள். அந்த பொருள்கள் அழியக்கூடியவையாக இருக்கின்றன என்பதை பார்த்தீர்களா என்று கேட்கின்றான். என்னுடைய படைப்பை நான் அழிக்கின்றேன் பார்த்தீர்களா? எந்த ஒரு படைப்பாவது அங்கு வயதாகாமல் பின்னர் அது பட்டு போகாமல் இருக்கின்றதா என்று பாருங்கள். மிக உயர்வான படைப்பினமாக மனிதனை அமைத்திருக்கின்றேன். அவர்களுக்கும் மரணம் உண்டு. ஒவ்வொரு படைப்பும் மரணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எத்தனை நாள் கழித்து அது மரணமாகும்? குழந்தை பிறந்த நாள் என்று மரணமாகலாம், 100 வயதும் ஆகலாம், இடைப்பட்ட காலங்களில் மரணமாகலாம், அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே செத்த பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது மரங்களை பாருங்கள், அதில் பூக்கள் கிடையாது, காய்கள் கிடையாது, பழங்கள் கிடையாது, செத்த பிணம் போன்ற மரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவை வாழ்ந்தால் என்ன, மடிந்தால் என்ன? ஒவ்வொரு படைப்பும் அதனதன் தன்மையை எப்படி அமைக்கின்றது என்றால், சுற்றிருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு
இறைவனுடைய குளிர்ச்சியில் அமைந்திருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அது தன்னுடைய பிரகாசத்தில் இருக்கும். அதனுடைய குளுமைத்தன்மையில், பசுமைத்தன்மையில், உங்களுக்காக உணவளிக்கக்கூடிய தன்மையில் அவ்வளவு அழகாக இருக்கும். என்னுடைய வெப்ப காற்று அதனை சீரழித்துவிட்டது. நீங்களும் செத்த பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற மரங்களையும் பாருங்கள். உங்களுடைய பிரதிநிதி, உங்களுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு எப்படி பாருங்கள். நீங்கள் அறிவீர்கள், முன்காலத்திலெல்லாம் மழை இல்லை என்றால் அரசன் சரியில்லை என்று கூறுவார்கள். ஏனென்றால் அந்த மனதிற்கு, அந்த மக்களுக்காக வேண்டி ஒரே அரசன் லட்சக்கணக்கான மக்களுக்காக இருக்கின்றான். அவன் அந்த மக்களுடைய நன்மையை விரும்புகின்றான். அதற்காக மழை பெய்யும். நன்மையை விரும்புங்கள், பிறருக்கு மழை உண்டு. நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். அவ்வளவு அலங்கோலத்திற்கும் அது காரணம், நான் தீமைகள் வாழ்கின்றேன். தீமை என்பது நான் சம்பாதிப்பது, நன்மை என்பது இறைவன் அருள்வது. நான் நன்மையை கொண்டிருக்கும் போது, நன்மையை நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது, துரோகத்தையும் நயவஞ்சகத்தையும் வெறுக்கும் பொழுது என்னுடைய இறைவனுடைய நன்மைகள் எனக்கு மட்டுமல்ல மற்றவர் அனைவருக்கும். ஆக மற்றவர்களுக்கு நான் நன்மையை நாடுவது என்பது எந்த விதத்திலும் எனக்கு குறைவில்லாமல் இருக்கும். ஏனென்றால் இறைவனுடைய பாக்கியம் எல்லோருக்கும் பொருத்தமானதை தவிர ஒருவருக்கு மட்டும் கிடையாது. ஒரு காற்று வீசினால் அவ்வளோ பேருக்கும், ஒரு மழை பெய்தால் அவ்வளோ பேருக்கும். ஒரு நன்மைக்காக வேண்டி உங்களுக்காக பாக்கியம் திறந்துவிடும் பொழுது உங்களை சூழலுள்ள அவ்வளோ மக்களுக்கும் அது நன்மையாக அமையும். நன்மை செய்வதற்கு எந்த விதமான தடையும் இருக்காது. நன்மையை நம்புவதற்கும் நன்மை விரும்புவதற்கும் தடையே இருக்காது. யார் நன்மையின் மீது உண்மையின் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு. யாரொருவரும் கஷ்டப்படும் போது, கவலைப்படும் பொழுது அந்த கவலையையும் கஷ்டத்தையும் நீக்க வேண்டும். அது உங்களிடமில்லை. உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய கவலையையும் நீங்கள் நீக்கிக் கொண்டால் உங்களுடைய ஒரு எண்ணம் இறைவனிடமிருந்து அது நீக்கப்பட்டிருக்கின்றது. பெரும் பாக்கியம். இப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு துன்பம் வேண்டாம் என்று இருக்கும் பொழுது இந்த பாக்கியம் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. நான் நன்மையை செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களிடம் ஒரு நன்மை இல்லாமல் பிறருக்கு நன்மை செய்ய முடியாது. என்னிடம் பணம் இருப்பது நன்மை அல்ல, குணம் இருப்பது நன்மை. குணநலன்கள், குணக்கேடுகளில் வாழ்வதை தவிர்த்து கொண்டு குணநலன்களில் வாடும் பொழுது இங்கு ஒரு எண்ணம், அங்கு சுகமாகும். இறைவழி மருத்துவத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் இது. நீங்கள் இறைவனிடமிருந்து ஒரு நன்மையை கிடைக்கப்பெறுங்கள். இந்த நன்மை அனைவருக்கும், உங்களை சூழல் அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாகவும் அவர்களுக்கான ஒரு அத்தாட்சியாகவும் அமையும். எந்த ஒரு இறைவனுடைய ஒவ்வொரு நன்மையும் பிறருக்கு அத்தாட்சியாக அமையுமே தவிர அந்த ஒரு தனி மனிதனுக்கானது அல்ல. எந்த ஒரு தீமையும் அந்த தனி மனிதனுக்கு மட்டும்தான் பிறருக்கானது. என்னுடைய பணம் நான் பிறர் கொடுக்க முடியாது. காரணம், நான் கெட்ட வழியில் சம்பாதித்தது, குணக்கேடுகளை கொண்டு சம்பாதித்தது. பணம் அதிகமாக வேண்டும் என்று விரும்பும் பொழுது தேவையானதற்கு வேண்டுமா, அதிகமானது வேண்டுமா? உங்களுடைய உள்ளத்தின் பதில் என்ன? தேவையானது வேண்டும். என்றென்றும் உங்களுக்கு தேவையானது நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா, அல்லது நான் காற்றுள்ள போதை தொட்டிக் கொள்ள வேண்டும் என்று இன்று எல்லா பணத்தையும் நான் அபகரித்துக் கொண்டு 7 ஜென்மங்களுக்கும் நான் வாழ்ந்துவிடேன் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய அரசாங்கத்தின் அங்கத்தினர்களும் உங்களுடைய ஆட்சியாளர்களும் ஜென்மத்திற்கும் நான் வாழ்ந்துவிட வேண்டும் என்று பணத்தை வாரி கொட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களிடம் எந்த நன்மையும் உண்டா? அவர்களிடமிருந்து உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும், தீமையை தவிர பிரயோகம் உண்டா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு தனி மனிதன் எங்கேயோ இருந்து கொண்டிருக்கின்றான். இவ்வளவு கேடுகளுக்கும் இடையே அந்த தனி மனிதனுடைய நன்மைக்காக வேண்டி அவர்கள் சூழலுள்ள சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நன்மை தீமைகளுக்கிடையே ஓரளவுக்கு நன்மையோடு. இது சத்தியம். உங்களுடைய உள்ளங்களில் உங்களுடைய இறைவன் நீங்கள் வாழ வேண்டும். என்னுடைய அனுமதியை கொண்டு நான் படைத்தேன் என்பது உண்மையானால் நான் வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புங்கள். இன்று என்னுடைய இறைவனே இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன். நீ எங்களை வாழ வைப்பாயாக. எங்களுடைய கேடுகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு எங்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக. இது மிக அழகான பிரார்த்தனை. கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றேன். கேடுகளில் வாழ வேண்டாம் என்று கூறக்கூடிய அந்த செய்தியையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். நன்மையான செய்தியை ஏற்கின்றேன். தீமையான பாதையில் இருந்தபோதும் கூட இந்த நன்மையான செய்திகள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இது உங்களுடைய தீமைகளை படிப்படியாக நீக்கும். எவ்வளவு கெட்டவனாக நான் இருந்தபோதும் சரி, நாளைக்கு அது நன்மையாக மாற இருக்கின்றது. காரணம், நான் கெட்டவன் என்று ஏற்றுக்கொண்டேன். நன்மையாளனாக நீங்கள் மாற வேண்டும் என்ற செய்தியும் இருக்கின்றேன். இந்த இரண்டும் சமமாகாது. கெட்டது தானே அழியும், நன்மை தானே தடைக்கும். மிக பெரும் பிரயத்தனம் தேவையில்லை. ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் கெட்டவன், கேடு செய்து கொண்டிருக்கின்றேன்.
உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இப்பொழுது அஞ்சுங்கள். இறைவன் கூறக்கூடிய வார்த்தை நன்மை தீமையும் சமமாகாது. நீங்கள் நன்மையை விரும்புங்கள், நான் நல்ல வழியில் உங்களை வாழ வைப்பேன். உங்களை என்பது உங்களுடைய குடும்பத்தினரையும் உங்களுடைய சந்ததிகளையும் உங்களுடைய வம்சங்களையும் வாழ வைப்பேன். உங்களிடம் யார் வருகின்றார்களோ அவர்களுக்காக நீங்கள் பாவனை செய்வதால் அவர்களையும் வாழ வைப்பேன். அவர்களுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள். நன்மையை கொண்டும் உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கின்றது. இந்த நன்மைக்கு நீங்கள் செவிசாயுங்கள். உங்களை படைத்த இறைவன் உங்களோடு நிச்சயமாக இருக்கின்றான். நீங்கள் அவனோடு ஐக்கியமாகிவிடுங்கள். அவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான். இப்பொழுதும் சரி, கவலை வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு நாம் கேட்கின்றோம். ஆனால் என் நிலைமை இப்படி இருக்கின்றதே, கவலை வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் கவலை வேண்டுமா? கவலை வேண்டாம். அதைத்தானே கூறுகின்றேன், கவலை வேண்டாம் என்று. எதற்காக எதிர்கேள்வி? சிந்தித்து பார்ப்பவருக்கு ஒவ்வொரு நற்செய்தியும் தான் இப்பொழுது எனக்கு தேவை தவிர அந்த நற்செய்தி என்னை மாற்றிவிட்டதா என்பது முக்கியமல்ல. நான் என்னுடைய கேள்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருவரும் மனதிற்குள் அவர்களுடைய நிலைமையை பார்த்தால் நான் பல சமயங்களில் பெரும் பாவங்களோடும் மானக்கேடுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அறியாமல் செய்த தவறுகளை நிச்சயமாக இறைவன் மன்னித்து விடுகின்றான். அத்தியாயம் 53 வசனம் 32. நீங்கள் அறியாமல் செய்த தவறுகளை பற்றி எண்ணம் கொள்ள வேண்டாம், அது மன்னிக்கப்பட்டதாக ஆயிற்று. நீங்கள் அறிந்து செய்த தவறுகளையே நான் மன்னிப்பவன். அறியாமல் செய்த தவறுகளை பற்றி நீங்கள் கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையே என்று இன்று இருக்கக்கூடிய இந்த ஒரு துன்பமான சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் கூறுவார்கள், அதனை நீக்கிக் கொள்ள முடியாத நிலையில் நான் பாவம் செய்திருக்கின்றேன் என்று சிலர் கூறுவார்கள். நான் என்ன பாவம் செய்தேன் என்று கூறுவார்கள். இன்னும் பலர் சொல்வார்கள், எவனோ எனக்கு வினை வைத்து விட்டான், சூனியம் செய்து விட்டான் என்றும் கூறுவார்கள். இதில் யார் நான் பாவம் செய்திருக்கின்றேன் என்று கூறுகின்றாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாயிற்று. யார் என்ன பாவம் செய்ததும் தெரியவில்லை என்று கூறுகிறாரோ அவர்களுக்கும் பாவம் மன்னிக்கப்பட்டதாயிற்று. ஏனென்றால் இன்னமும் அறியவில்லை, அறியாமல் செய்த தவறுகளாகவே இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் தெரிந்து மறைத்த போதிலும் சரியே, தெளிவாக நான் தவறு செய்திருக்கின்றேன் என்று தெரிந்த பிறகும் யாருக்கு என்ன பாவம் செய்தேனோ என்று ஊருக்கு காட்டும் பொழுது இன்னும் நன்மைகள் இருக்கின்றன. அந்த பாவத்தை நான் செய்திருக்க மாட்டேன், இது பாவம் என்று நான் உணர்ந்திருந்தேன் ஆனால் என்ற அளவுக்கு மக்கள் என்னை பார்க்க வேண்டும். பாவம் செய்தவனாக என்னை பார்க்கக்கூடாது என்ற அடிப்படையில் எனக்கு நற்பெயர் வேண்டும். என்னுடைய துன்பத்தின் காரணமாக இருந்தாலும் எனக்கு பின்வரும் மக்களின் நற்பெயர் வேண்டும் என்று விரும்புவார்கள். என்னை ஒரு முன்னுதாரணமாக, தவறான உதாரணமாக மற்ற மனிதர்களுக்கு காட்டக்கூடாது என்பதையும் விரும்புவார்கள். இறக்கும் தருணத்திலும் விரும்புவார்கள். இறந்த பின்னரும் அவர்களுடைய வாக்கு உண்மையாக இருந்திருக்குமானால் இறப்பதற்கு முன்பாகவும் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். இன்னும் பல காலம் வாழ வைத்து பின்னர் அவர்கள் மரணிக்கப்படுகின்றார்கள். யாரொருவர் தவறு செய்து கொண்டிருக்கிற நிலையில் மரணம் நெருங்கிவிட்டது என்று இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நான் தவறு செய்துவிட்டேன் என்று எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டிருக்கிற நிலையில் அந்த நேரத்திலும் அதிகமாக எண்ணுகின்றார்களோ, யாரொருவர் இதுவரையில் எண்ணாமல் நான் தவறுதான் செய்வேன் என்று அந்த அடிப்படையில் வாழ்ந்துவிட்டு இறுதியாக மரணம் ஏற்படும் பொழுது நான் இனி திருந்து விடுவேன் என்று கூறுவதற்கு நிச்சயமாக மன்னிப்பில்லை. ஆனால் தவறுகள் செய்யும் பொழுதெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த குற்றுணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு மரணம் வரும்பொழுது அந்த நேரத்தில் இறைவனுடைய வாக்கும் இருக்கின்றது, இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன? நிச்சயமாக நான் தவறு செய்து கொண்டிருக்கின்றேன், நீ மன்னிப்பவன் என்று அந்த நேரத்தில் அவர்களுக்கான கேள்வி பதில் உண்டு. எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பார்கள், மரணம் அடைந்து விடுவார் என்று தெய்வாதீனமாக பிழைத்துக் கொண்டார் என்று அடுத்த ஒரு செய்தி வரும். இது இதன் அடிப்படையில் தான் உங்களுடைய இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே கேள்வி கணக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ஆன்மாவுக்கும் உங்களுடைய மனதுக்கும் இடையே அந்த ஆன்மாவிலிருந்து உங்களுக்கு செய்திகள் அறிவிக்கப்படுகின்றது. வாழ்க்கை முழுமையிலும் நற்செய்திகள் இறைவனிடமிருந்து அதனை மனம் ஏற்கின்றது. நான் குற்றம் உணர்வு கொண்டிருக்கும் நிலையில் குற்றங்கள் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கிற நிலையில் அதே நேரத்தில் உலகத்தின் போக்குகளில் நான் மனம் கொண்டவனாக வேறு வழி இல்லாமல் என்னுடைய இயலாமையையும் பலவீனத்தையும் கொண்டு தவறும் பொழுதெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கின்றேன் என்று யார் எண்ணுகின்றார்களோ, உண்மையை ஒப்புக்கொண்டு வாழ்கின்றார்களோ, தனக்குத்தானே அவர்கள் இறைவனிடமே ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது பொருள். நிச்சயமாக இத்தகையோரை இறைவன் நேசிக்கின்றான்.
குற்றவாளிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு குற்றம் செய்து கொள்வோம், பின்னர் நாம் பாவமன்னிப்பு கேட்போம் என்று யார் இருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் தவறான பாதையை மேற்கொண்டு விட்டார்கள். படிப்படியாக ஒவ்வொரு சமயமும் குற்றம் செய்யும் பொழுது அவர்களுடைய நற்சிந்தனை அவர்களை விட்டு விலகும். அவர்களுடைய இருதயங்களின் மீது முத்திரிடப்படுகின்றன, அதாவது அவர்களுடைய சுவாசங்களின் மீது முத்திரிடப்படுகின்றன. அவர்கள் இறைவனுடைய நற்செய்திகளை கேட்க முடியாது. அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் இன்னும் கடுமையான வேதனையும் பாக்கி இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய துர்ச்சகனமான வாழ்க்கையை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கவலையும் புகட்டப்பட்டுவிட்டது. அவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய வாழ்க்கையை அறிவிக்காமலேயே பயமும் புகட்டப்பட்டுவிட்டது. இனம் தெரியாத பயத்திலும் கவலையிலும் அவர்கள் இருப்பார்கள். இது ஒன்று போதும். நிச்சயமாக சத்தியமாக எது எனக்கு மறைவாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றதோ, நான் பார்க்க முடியாத, நான் எண்ணி பார்க்காத விரும்பாத ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது. இந்த கவலையும் பயமும் அதைத்தான் அறிவிக்கின்றது. என்னுடைய இலக்கு மாறிவிட்டது. அமைதியும் அடகுமிக்க வாழ்க்கையிலிருந்து துன்பமும் கவலையும் என்ற அந்த வாழ்க்கையின் பக்கம் மாறிவிட்டது. நான் இப்பொழுது பயபக்தியை மேற்கொள்கின்றேன். அந்த பயபக்தியை நான் மேற்கொள்ளும் பொழுது என்னுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புகின்றேன், என்னுடைய சுவாசத்தின் பக்கம் திரும்புகின்றேன். அங்கு எனக்கு நிகழக்கூடிய உயிரோட்டம், அந்த சுவாசத்தில் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய நற்செய்தி, இன்னமும் இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பது பொருள். எப்பொழுது என்னுடைய துர்ச்சகனமான வாழ்க்கையை, நயவஞ்சகமும் துரோகமும் உள்ள வாழ்க்கையை, பொய்யும் புரட்டும் உள்ள வாழ்க்கையை நன்மையும் அமைதியும் உண்மையும் பொறுமையும் என்ற வாழ்க்கைக்கு பதிலாக மாற்றிக்கொண்டேனோ, இறைவனை முழுமையாக நம்புவதை விட்டுவிட்டும் முழுமையாக நிராகரித்துவிட்டு என்னுடைய புத்திசாலித்தனத்தை தான் வாழ வேண்டும் என்று மாற்றிக்கொண்டேனோ, நிச்சயமாக இவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமையை ஒட்டுமொத்தமாக கொள்முதல் செய்து கொண்டவர்கள். இவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கு லாபம் தராது. இப்பொழுது என்னுடைய மனம் திறந்த நிலையில் இருக்கின்றது. மனம் என்பது என்னுடைய சுவாசம் திறந்த நிலையில் இருக்கின்றது. இருதயம் என்பது நெஞ்சம் சம்பந்தப்பட்டது. அந்த நெஞ்சத்தில் சுவாசம் முக்கியமானது. அந்த சுவாசத்தில் தான் உங்களுக்கு கவலை அறிவிக்கப்படுகின்றது. அந்த சுவாசத்தில் தான் உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும் பொழுது கவலையை நீங்கி விசாலமான ஒரு சுவாசம் கிடைக்கின்றது. பெருமூச்சு, சுகமான ஒரு மூச்சு. அந்த ஒரு மூச்சுக்கு இணையாகிறது இப்பொழுது இட்டுக்கொண்டிருக்கிற மூச்சுக்கள் கிடையாது. இது செத்த பிணம் போன்ற மூச்சு. ஏதோ விரக்தியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஏதோ என்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கின்றேன் என்ற மூச்சு. இந்த மூச்சு இருக்கக்கூடாது. சத்தியத்தை எதிர்நோக்கி, அழகான வாழ்க்கையை எதிர்நோக்கி, இன்று விசாலமான அந்த உயிரோட்டத்துடன் கூடிய இறைவனுடைய ஆற்றுடன் அவனுடைய அறிவிப்புடன் கூடிய அந்த சுவாசத்தை நான் மேற்கொள்ள வேண்டும். என் சுவாசத்தோடு அந்த செய்தியை நான் கிரகிக்க வேண்டும். இது உயிரோட்டம் உள்ள சுவாசமாக இருக்கும். நன்மையை விரும்புங்கள். நிறைய நற்செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். இறைவனுடைய அறிவிப்பை அது சத்தியமாகவும் நம்முடைய இதயத்தில் அமைத்துவிடுவான், நெஞ்சத்தில் அமைத்துவிடுவான். அது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நேர்வழியையும் நல்வழியையும் காட்டும். தவறான வழியில் வாழ வேண்டும் என்று ஊர் உலகம் ஒட்டுமொத்தமாக முறையிட்டாலும் சரி, அந்த தவறான வாழ்க்கை கிடையாது, உங்களுக்கு நேர்வழி உண்டு என்று. எனவே நாங்கள் அறியாமல் செய்த தவறுகளை இறைவன் மன்னிப்பானா என்று கேட்க வேண்டாம். என்ன தவறு செய்தேன் தெரியவில்லை, நிச்சயமாக மன்னித்து விட்டான். இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற தவறுக்காகத்தான் உங்களுக்கான ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கின்றது. யாரொருவரும் கேட்க வேண்டாம், எவனும் இணை வைத்து விட்டானா, சூனியம் செய்கின்றானா. நீங்கள் இறைவனை நம்புபவர்களாக இருந்தால் கெட்ட சக்திகள் வினையை செய்யும், சூனியத்தை ஏற்படுத்தும், சூனியம் போன்ற பல வித்தைகளை செய்து கொண்டிருப்பார்கள். என்னவாக இருந்தாலும் அது கெட்ட வழிமுறை, ஷைத்தான்களுடைய பாதை, கெட்ட சக்திகள் செய்து கொண்டிருக்கின்றன. இறைவன் கூறுகின்றான், கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். எதை நம்பினால் எந்த சக்தி ஜெயிக்கும், எதனை மிகைக்கும்? இறைவனுடைய ஆற்றல் கெட்ட சக்திகளை அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும், அழித்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது இறைவனை நம்புவதை கைவிட்டுவிட்டு நல்லவர்களாக யார் இருக்கின்றார்களோ, தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய சுற்றங்கள் யார் இருக்கின்றதோ, தனக்கு தெரிந்தவர்களெல்லாம் யார் இருக்கின்றார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் இவனா 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 யார் எனக்கு வினை வைத்து விட்டார்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்போம். மிக பெரும் கேடு. அவர்கள் எந்த விதமான அந்த குற்றங்களுக்கும் ஆளாகாமல் உங்களுடைய நன்மையை கூட எதிர்பார்த்திருக்கலாம். அவங்களையும் கூட சந்தேகப்படுவீர்கள், இவன் வினை வைத்து விட்டான். இது ஒன்று போதும், என்னுடைய வாழ்க்கை அன்றே நாசமாகிவிட்டது. தான் ஒரு தவறை சம்பாதித்து விட்டு என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு தீமை செய்துவிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது நிரபராதிகளின் மீது நான் படியை போடுகின்றேன். இந்த படி என்னை நாசமாக்கிவிடும். யாரொருவரை பற்றியும் சந்தேகம் கொள்ளாதீர்கள். அந்த சந்தேகம் உண்மையாகிவிட்டால் இல்லை என்பது அவர்கள் அந்த படிக்கு ஆளாக்கக்கூடியவர்கள் இல்லை, அவர்கள் அந்த படிக்கு சொந்தமானவர்கள் இல்லை என்பது உறுதியாகிவிட்டால் என்னுடைய நிலைமை மோசமாகிவிடும். ஆகவே பிறரை பற்றி அனுமானிப்பதோ, பிறரை பற்றி நான் கணிப்பதோ, அவர்களை பற்றி நான் தீர்ப்பு செய்வதோ
இவர்கள் எனக்கு ஆகாதவர்கள் என்றும் ஆகுமானவர்கள் என்று தீர்ப்பு செய்வதோ நிச்சயமாக நமக்கு ஆகுமானதல்ல. உங்களுடைய தேவை என்ன? மனிதர்கள் சமுதாயத்தில் வாழும் பொழுது எந்த மனிதனும் எனக்கு கேடு செய்ய வேண்டாம் என்று என் இறைவன் சுவாசத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டேன். என்னை தவிர நீங்கள் நம்புவதற்கு வழியில்லை. என்னை மட்டுமே நீங்கள் நம்புங்கள். நான் கொடுத்த வாக்கு உண்மையானது. நெஞ்சங்களில் என்ன இருப்பது என்பதை நான் அறிந்தவன், நீங்கள் அனுமானிப்பவர்கள் இல்லை. இது சத்தியம். தெரிந்த பிறகும் இவனை நம்பக்கூடாது, என்னை பற்றி இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருப்பான் என்று நாம கற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். தெளிவாக தெரிந்த பின்னரும் நெஞ்சத்தில் இருப்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். முன்னொரு காலத்தில் எனக்கு பகைவனாக இருந்தான், அப்படித்தான் இப்பொழுதும் இருப்பானா? அவனுக்கு எவ்வளவோ சூழ்நிலைகளும் சோதனையும் ஏற்பட்டிருக்குமே. அந்த நேரத்தில் நான் என்ன தவறு செய்தேன் மன்னித்துவிடாய் என்று இறைவனிடம் கேட்டிருப்பார்கள். அவர்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் என்று மாற்றமாக இருப்பார்கள். பழைய விரோதத்தை வைத்துக்கொண்டு அதே மாதிரி என்று பார்க்கும் பொழுது நான் தவறு செய்கின்றேன். நேற்று இவர் எனக்கு தவறு செய்தார் என்று மாறியிருக்கக்கூடும். என் இறைவன் அறிவான், நான் அறிய மாட்டேன். இந்த பணிவு வேண்டும். பிறரை நான் கணிக்கும் பொழுதும் பிறருக்கு எதிராக நான் தீர்ப்பு கூறும் பொழுதும் நெஞ்சத்தில் உள்ளதை நான் அறிந்திருக்கின்றேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு தீர்ப்பு செய்கின்றீர்கள். நானும் அறிந்தவன் தான், இறைவன் மட்டும் அல்ல, நானும் மறைவானவற்றையெல்லாம் அறிந்தவன் என்ற அந்த அடிப்படைக்கு வரும் பொழுது இறைவன் கைவிடுகின்றான். நீங்கள் தெய்வமாகிவிட்டால் நான் தேவையில்லை. நிச்சயமாக நான் தேவையில்லாதவன். நீங்களோ ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் தேவையுள்ளவர்கள். உங்களுக்கு விரோதங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் பகைமை ஏற்படுத்திக் கொள்வதும் அதன் காரணமாக நிம்மதியும் அமைதியும் தொலைத்துவிட்டு பெரும் கஷ்டங்களுக்கு ஆளாகி உங்களுடைய மனதில் பயத்தையும் இன்னும் அதிகமான பயத்தையும் கொண்டு நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை உங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. இதற்கு காரணம் பிறரை நான் தீர்மானிப்பதுதான், இவன் கெட்டவன் நல்லவன் என்று. இவற்றையெல்லாம் தீர்மானிப்பதற்கு பதிலாக உங்களை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை இறைவன் அறிவிப்பான், தெளிவாக அறிவிப்பான். நிச்சயமாக நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் திருந்துவதற்கான பாதை என்னிடம் இருக்கின்றது. நான் உங்களை மன்னித்து விட்டு கொண்டிருப்பதன் காரணமாக நீங்கள் தவறே செய்யவில்லை என்று எண்ண வேண்டாம். நான் மன்னிப்பவன் என்ற அந்த உறுதியை கொண்டு அமைதியடைந்து இனி நீங்கள் இதுவரையில் செய்த தவறான போக்குகளிலிருந்தும் விலகி வாழ்வீர்கள் உங்களுடைய இறைவன் அனுமதி கொண்டு. அதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்துவிட மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இல்லாதவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். இறைவனுடைய துணை கொண்டு இயலாமையை பெரும் ஆற்றலாக உங்களுக்கு அமைப்பான். அந்த அமைப்பில் நீங்கள் வாழ்வீர்கள் என்பது இப்பொழுது நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் யார் என்பதை மறந்துவிட்ட நிலையில் நாம் நம்முடைய மதிமயக்கத்தில் ஆகிவிட வேண்டாம். ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே தான் யார் என்பதை அறியக்கூடிய அந்த பாதையில் நாம் வாழ முற்பட வேண்டும். இந்த பாதையை நான் மறந்துவிட்டால், இப்பொழுது மறந்துவிட்டால், நிச்சயமாக எனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் தான் எனக்கு குறி, எந்த வகையிலும் சம்பாதிக்கலாம். இன்னும் என் மக்களுக்காக நான் சம்பாதிக்கின்றேன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எந்த வகையில் நீங்கள் சம்பாதிக்கின்றீர்களோ அது என் குடும்பத்தார் அனைவருக்கும் நான் சம்பாதிக்கின்றேன் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கெட்ட வழியில் சம்பாதிக்கும் போது, தீமையான பாதையில் சம்பாதிக்கும் பொழுது அந்த தீமையை கொண்டுதான் நான் சம்பாதிக்கின்றேன் என்று சம்பாதித்த ஒவ்வொரு பைசாவிலும் அந்த தீமை ஒட்டி கொண்டிருக்கின்றது. அதை கொண்டு நான் வாங்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருளிலும் அந்த தீமை இருக்கின்றது. அதை கொண்டு நான் ஊட்டக்கூடிய என்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய குழந்தைகள் ஊட்டக்கூடிய அந்த உணவிலும் அதே தீமை இருக்கின்றது. நீங்கள் அதை நீக்குபவர்கள் இல்லை. அதனுடைய விளைச்சலில் வாழும் பொழுது பெரும் துயரங்களை பற்றிக்கொள்ளும். என் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன. என் குடும்பத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வியாதிகள் இருக்கின்றன. என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று அந்த நேரத்தில் என்ன செய்வேன் என்றும் கேட்க வேண்டாம். அப்பொழுதும் இறைவன் இருக்கின்றான். என்னிடம் திரும்புங்கள். உங்களுக்கு இயலாத சூழ்நிலைகள் வரும்பொழுது நான் இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். அது கூட வரவில்லை என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இறைவனோடு நாம் கலந்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் என்ற ஒப்பந்தத்தை மீறிவிட்டோம். அத்தியாயம் 3 வசனம் 77. அத்தியாயம் 3 வசனம் 77. என்னுடைய இறைவனோடு நான் கலந்திருக்க வேண்டும் என்ற அந்த வாக்குறுதியை என்னுடைய மனதின் போக்குகளில் மன இச்சைகளுக்காக வேண்டி இன்றைய வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும், இன்று நான் சம்பாதித்துக் கொண்டால் போதும், என்றும் அந்த சம்பாதித்துக் கொண்டு வாழ்ந்து விடுவேன் என்று தங்களுடைய மன இச்சைகளில் அவர்கள் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு கேடு சொல்கின்றது. இறைவன் கண் முன்பாகவே நான் அவனுக்கு விரோதமாக
அவன் எதில் வாழ்க்கை இல்லை என்று கூறினானோ, தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் நஷ்டம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த பாதையை விட்டுவிட்டும் கொஞ்சம் பயப்படுங்கள் என்று கூறுகின்றானோ, அந்த பயத்தை நான் நீக்கிக் கொண்டு இதில் சுகமாக வாழ்வேன் என்று இருக்கும்பொழுது என் இறைவனுக்கு பகிரங்கமான விருதாக மாறுகின்றேன். அப்பொழுது உங்களுடைய மூச்சுக்காற்றில் இனி அவனுடைய செய்தி இறங்காது, உங்களிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டான். மிக பெரும் துரதிருஷ்டமான சூழ்நிலை, மிக பெரும் நஷ்டவாளிகள் நாம். அந்த சூழ்நிலையில் தீமை என்று நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் எனக்கு தீமையாகவே தெரியவில்லை என்ற அளவுக்கு யார் ஆகிவிட்டார்களோ, என்ன செய்தாலும் சரி அது தீமை என்று நான் கருத மாட்டேன். எனக்கு கிடைத்ததெல்லாம் இந்த உலகப் பொருளின் லாபம், அதில் வாழ்வேன். முட்டாள்கள் போன்று பேசிக்கொண்டிருக்காது, பணம் சம்பாதிக்கிற வழியை பார் என்று கூறக்கூடிய அவ்வளவு பேரும் இந்த வகையை சார்ந்தவர்கள் ஆகிவிட்டார்கள். துயரம் அவர்களை தீண்டும் பொழுது இறைவனுடைய பேச்சு நிறுத்தப்பட்டு விட்டது என்பதை அறிய வேண்டும். தீர்க்க முடியாத துயரங்கள் வரும்பொழுது இறைவனுடைய பேச்சு என்றோ நின்று விட்டது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தீமைகளில் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றோம். இனம் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு தீமைகளை நன்மை என்று கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு அநியாயம் செய்கின்றாயே என்று மக்கள் கேட்பார்கள். அப்பொழுதும் அவர்களுக்கு புரியாது. ஏனென்றால் என்றோ இறைவன் பேச்சு நிறுத்திவிட்டான். அவர்கள் பிணம் போன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் உயிருள்ளவர்கள் இல்லை என்று இறைவன் கூறுகின்றான். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய அந்த அறிவிப்பும் என்னுடைய கருணையும் என்னுடைய மன்னிப்பையும் கொண்டு நேர்வழி அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தை நிறுத்தப்பட்டு விட்டது. அத்தியாயம் 16:22. அவர்கள் உயிருள்ளவர்கள் இல்லை, அவர்கள் இறந்தவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்கள் சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய இறைவன் மீது ஆணையாக 16:21, 16:22 அறிவிக்கின்றது. நிச்சயமாக இறந்தவர்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பிணக்காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மயானங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சுற்றிலும் கெட்ட சக்திகள் இருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்களை நல்ல சமுதாயத்தினருடன் சேர்த்து வைக்க வேண்டும். என்னையும் என் குடும்பத்தினரையும் விரும்புங்கள். தீர்க்கமான சிந்தனையுடன் உன்னுடைய ஆற்றலை கொண்டு உன்னுடைய அறிவிப்பை அவர்கள் சுவாசிக்கக்கூடிய அந்த ஒரு உன்னுடைய புண்ணியமான பாவ மன்னிப்பையும் அழகான நற்செய்தியை கொண்டும் எங்களை நீ ஈடேற்றம் செய்வாயாக. உங்களுடைய இரண்டு பக்கம் திரும்புங்கள். எந்த கவலையும் எந்த பயமும் ஒரு நொடிப்பொழுது தீண்டினாலும் உன் லட்சியம் கொள்ளுங்கள். என் இறைவனை எங்களுக்கு நேர்வழி அறிவிப்பாயாக. நேர் வழியில் எங்களை நிலைநிறுத்துவாயாக. ஆக உலகம் ஒட்டுமொத்தமும் சேர்ந்து உங்களை தவறான பாதையில் இருத்தாலும் சரி, அவ்வளவையும் மிகைத்து நிற்பீர்கள். அவ்வளவு பேரும் உங்களை திமிர்பிடித்து என்று கொள்வார்கள். அந்த நிலையிலும் உங்களை அவர்களுக்கு மேலான வாழ்க்கையை வாழச் செய்வான். அவர்கள் மீது உங்களை மேலோங்க செய்வான். அவர்களுக்கு முன்னுதாரணமாக ஆக்குவான். இந்த பாதையை நீங்கள் இன்று முதலாக மேற்கொள்ளுங்கள். இருதயம் விளங்கக்கூடிய அந்த இருதயமாக இருக்க வேண்டும். நெஞ்சம் கிரகிக்கக்கூடிய அந்த நெஞ்சமாக இருக்க வேண்டும். உயிர் சக்தியோடு கூடிய சுவாசம் இறைவனுடைய அறிவிப்பை கொண்டு நற்செய்தி தாங்கி வரும்பொழுது ஒன்றையும் கூட நான் தவறிட்டு விடாமல் ஒவ்வொரு மூச்சிலும் செய்தி என்ன என்பதை பாருங்கள். கவலையா அல்லது கவலை வேண்டாம் என்பதா என்பதை பாருங்கள். தெளிவாக அறியுங்கள். உங்களுடைய மூச்சு காற்றில் இறைவனுடைய அறிவிப்பு வருகின்றது. அந்த அறிவிப்பு உயிரோட்டம் உள்ளது. அந்த உயிரோட்டத்தை நான் அறிந்து கிரகித்து இது என் இறைவனிலிருந்துள்ள செய்தி, யாரும் வெளியிலிருந்து பேசவில்லை, உள்ளுக்குள் அந்த செய்தி காற்றாக இறங்கி அது எனக்கு உணர்வாக அமைகின்றது. இறைவன் பேசக்கூடிய நிலை இதுதான். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே, எனக்கு நீ துணை புரிவாயாக. என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முந்தைய தவறுகளுக்காக மன்னிப்பாயாக. இன்னமும் என்னுடைய உள்ளம் உறுதிப்படவில்லை, ஆனால் ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆக முந்தைய தவறுகள் இன்னும் இருக்கின்றன, அதிலிருந்து நான் மீள்வேன் என்று தெரியவில்லை. அவ்விதமாக மீளாமல் நான் தவறின் பக்கம் மீண்டு செல்வேன். என்னுடைய பிந்தைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. நிச்சயமாக இறைவனை ஏற்றுக்கொண்டான். உமக்காக உங்களுடைய முந்தைய பாவத்தையும் மன்னிப்பேன். உங்களுடைய நிலையை கொண்டு என்னிடம் நீங்கள் கூறியதன் காரணமாக பிந்திய பாவங்களை நீக்கி நன்மையை நான் பெருக்குவேன். உங்களுக்கு பாவம் போல் தோன்றினாலும் சரி, பிந்திய பாவங்களை நிச்சயமாக நான் மன்னிப்பேன். அத்தியாயம் 48:2. உங்களுக்காக உங்களுடைய முந்தைய பாவங்களை மன்னிப்பான், உங்களுடைய பிந்திய பாவங்களை மன்னிப்பான். நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவீர்களானால் சத்தியத்தை கொண்டு. அப்படியானால் நீங்கள் மனிதர்களுடன் பணிவோடு நடப்பீர்களா? மற்றவர்களை நீங்கள் குற்றவாளிகளை போன்று பார்க்க மாட்டீர்கள் தானே? உங்களுக்கு விரோதிகளாக பார்க்க மாட்டீர்கள் தானே?
உங்களுடைய பிந்திய பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு தெரிகிறீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டிருப்பீர்களானால் பிற மனிதர்களை நீங்கள் தீர்மானிப்பதும், அவர்களை பற்றி நீங்கள் திட்டமிடுவதும், அவர்களுக்கு எதிராக நீங்கள் கொள்வதும், அவர்கள் முன்பாக நீங்கள் பெருமை கொள்வதும், அவர்களுக்கு நீங்கள் தீர்ப்பு கூறுவதும், அவர்களை நீங்கள் வெறுப்பதும் கூடாது தானே. இப்பொழுது அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிந்திய தவறுகளை நான் மன்னிப்பேன். உங்களுடைய குடும்பம் சவிதமாக உங்களை நான் உயர்த்துவேன். இறைவனுடைய வாக்கு சத்தியமானது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இறைவனுடைய வாக்குகளை மாற்றுவர் எவனும் இல்லை. அவன் தன்னுடைய வாக்குறுதியில் பூர்த்தியானவன், உண்மையானவன், நியாயமானவன். இன்று அந்த வாக்கு இறங்கிவிட்டது. உங்களை நீங்கள் மனிதர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்து மனிதன், முஸ்லிம் மனிதன், கிறிஸ்தவ மனிதன் என்று கூறாதீர்கள். இறைவனுடைய விருப்புக்குரியதாக இருக்கின்றது. உங்களை அவன் மனிதனாகத்தான் படைத்தான். தன்னுடைய குணாதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய மனிதனாக படைத்தான். நானும் அவ்வளவையும் தவற விட்டுவிட்டு பூசாரிகளை பின்பற்றி கொண்டு நான் இந்த வகுப்பினை சார்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன், நான் இந்து மதத்தை சார்ந்தவன், வெறித்தனமாக அங்கிருப்பேன், முஸ்லிம் மதத்தை சார்ந்தவன், வெறித்தனமாக அங்கிருப்பேன். இந்த இரண்டு பேரையும் ஒருவர் நெருங்க விடாமல் பகையாளியாக மாற்றியது இந்த பூசாரிகள். ஒருவர் மற்றவரை தவறாக எண்ணக்கூடாது என்று இருக்கும்பொழுது ஒரு பெரும் கூட்டத்தினர் மற்ற கூட்டத்தினருக்கு பகைவர்கள் என்று பிரித்து வைத்த இந்த மாபெரும் சதித்திட்டம் பூசாரிகளால் ஏற்படுத்தப்பட்டது. அதில் நாம் ஒட்டி கொண்டிருக்கும் வரையில் நீங்கள் முஸ்லீம்கள் என்று கூறும்போதெல்லாம் நீங்கள் மற்ற சமுதாயத்தினரை ஒட்டுமொத்தமாக வெறுப்பவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். விமோசனம் கிடையாது. நீங்கள் இந்துக்கள் என்று கூறும்போதெல்லாம் மாற்று மதத்தினரை நீங்கள் முழுமையாக வெறுப்பவர்கள், வெறுப்பை தூண்டக்கூடிய அந்த பேச்சுகள் அதிகமாக கேட்பவர்கள். ஒரு காலம் இறைவன் மன்னிப்பதில்லை. மனிதனாக, அதுவும் தனி மனிதனாக மாறும் வரையில் அகிலங்கள் உங்களுக்கு சொந்தமில்லை. ஒவ்வொன்றும் உங்களுக்கு விரோதமாக இருக்கும். ஒவ்வொரு துகளும் உங்களுக்கு விரோதமாக இருக்கும். ஒவ்வொரு இலையும் உங்களுக்கு விரோதமாக இருக்கும். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதிலிருந்தும் விலக வேண்டும். ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்திலும் விலக வேண்டும். தனி மனிதனாக மாறுங்கள். சிந்தித்து பாருங்கள். இறைவன் உங்களுக்கு தனியே படைத்தான், தன்னந்தனியே படைத்தான். உங்களை ஒரு கூட்டமாக படைக்கவில்லை. இன்னும் நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களை தனித்தனியே கைப்பற்றுவான், அதுவும் தெரியும். இன்னும் உங்களை தனித்தனியே முறையே கேள்விகள் கேட்பான். நீங்கள் விரோதமாக நடந்தீர்களா, எனக்கு பணிந்து நடந்தீர்களா என்று. கூட்டம் கூட்டமாக கிடையாது. நீங்கள் இந்துக்கள் கூட்டமா, நீங்கள் சொர்க்கத்திற்குள் சென்று விடுங்கள். முஸ்லீம் கூட்டமா, நரகத்தில் சென்று விடுங்கள். அல்லது மாற்றமா, இப்படித்தான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அவ்விதமாக அல்ல. தனித்தனியே முறையே அவர்களுடைய செயலுக்கு தகுந்தவாறு கூடி கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்பொழுது இங்கே என்ன கூட்டம் தேவைப்படுகின்றது? யார் கூட்டம் பெரிது என்று, யார் வாழ்க்கை இறுதியாக நல்ல வாழ்க்கையில் முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை வேண்டும் என்று இறைவனிடம் இருக்கிறது. அந்த தீர்ப்பு உங்களிடம் இல்லை. ஒவ்வொருவரும் கூறுவார்கள், மரணம் நிகழ்ந்து விட்டால் இது அகால மரணம், இல்லை நல்ல மரணம் என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள். மரணத்தை தீர்மானிப்பவர்கள் நீங்கள் இல்லை. ஒரு விபத்தில் மரணம் அடைந்துவிட்டால் இது அகால மரணம் என்று கூறுவார்கள். நீங்கள் தீர்மானிப்பவர்கள் இல்லை. நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு. அந்த மரணம் ஏற்படும் பொழுது அவர்கள் எங்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மரணம் அடையும் இடங்களுக்கு சென்று தீர வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இறைவன் பாதுகாவலரை அனுப்புகின்றான். ஒவ்வொருவருக்கும் யார் இறைவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாவலர்களை அனுப்புகின்றான். அத்தியாயம் 6 வசனம் 61. நீங்கள் குறிப்பிட்ட தவணையை இந்த உலகத்தில் முடிக்கும் வரையில் பாதுகாவலர்கள் இருக்கின்றார்கள். அந்த பாதுகாவலர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோடு வருகின்றார்கள். யார் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, நற்செய்திகளை ஏற்றுக்கொண்டார்களோ, நன்மையான பாதையில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாவலர்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றான். அவ்விதமாக அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு மரணம் நிகழுமானால் அப்பொழுது அவர்கள் அவர்களுடைய ஆன்மாவை கைப்பற்ற தவறுவதில்லை. ஒரு விபத்து நிகழும் பொழுது அந்த விபத்துக்கு முன்பாக அவருடைய ஆன்மா கைப்பற்றப்பட்டு விட்டதா அல்லது விபத்திற்கு பிறகா என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். விபத்துக்களை பார்த்த பிறகு இப்படி ஒரு மரணமா என்று கேட்பது தவறு. இறைவன் அறிவான். பாதுகாப்பாளர்களை அனுப்புகின்றான் என்பதை கவனியுங்கள். அவர்களுக்கு மரணம் வந்துவிடுமானால் மரணத்தின் போதும் பாதுகாப்பாக அவர் உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்பதுதானே அதற்கான பொருள். அந்த பாதுகாப்பாளர்கள் இறைவனுடைய வானவர் தூதர்கள் கூடவே வருகின்றார்கள். மரணத்தின் போது பாதுகாக்க வேண்டுமா, பாதுகாக்கப்படக்கூடாது?
அவர்களுக்கு இறைவன் பாதுகாப்பறை அனுப்பியிருக்கான் என்பது தெரியுமா தெரியாதா? நல்ல உணர்வுகளோடும் நற்செயல்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அவர்களுக்கு நமக்கும் தெரியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அவருக்கு ஒரு மரணம் ஏற்படும் பொழுது பாதுகாப்பவர்களுடைய வேலை என்ன? ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கைப்பற்றுவதா, அதற்கு முன்பாக வச்சான பொழுது கைப்பற்றுவதா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இது அகால மரணம், இது துர்மரணம் என்று நீங்கள் கூறாதீர்கள். உங்களுக்கும் அந்த மரணத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இறைவன் அறிவான் எவ்விதமாக கைப்பற்றப்பட்டார்கள் என்று, எவ்வளவு கண்ணியமாக கைப்பற்றப்பட்டார்கள் என்று இறைவன் அறிவான். வெறும் வெற்றுடல் மோதியது, அவ்வளவுதான். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக்கப்படுகின்றது. உங்களுடைய அறிவு வேறு, இறைவனுடைய ஞானம் வேறு. உங்களுடைய பாதுகாப்பு வேறு, இறைவனுடைய மறைவான அவனுடைய கருணையும் மன்னிப்பும் அவனுடைய பாதுகாப்பும் வேறு. நீங்கள் பாதுகாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது யாரொருவரையும் வாடும்போதும் சரி, மன்னிக்கும்போதும் சரி, அவர்களுடைய பிறந்த அந்த சூழ்நிலையும் சரி, அதை கொண்டு யாரையும் கணிக்காதீர்கள். அது ஒரு புதிய படைப்பு, அகிலத்தில் ஒரு புதிய படைப்பு, அன்அடப்டேட்டட், அன்கரப்டட், கொஞ்சம் கூட தீமை தீண்டாத ஒரு படைப்பு. எங்கு பிறந்தது என்று முக்கியமில்லை, எப்படி அது படைக்கப்பட்டிருக்கின்றது, எந்த விதமான ஒரு சின்ன அப்படிக்கில்லாத நிலையில் படைக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய படைப்பை இவ்விதமாக இவர்கள் பிறந்தார்கள், இது நல்ல படைப்பு இல்லை, இந்த சூழ்நிலையில் பிறந்தார், இந்த குலத்தில் பிறந்தார் என்று நாம் வர்ணித்துக் கொண்டிருக்கின்றோமே, அவ்வளவுக்கும் கேடுதான். எந்த மதத்தையும் எந்த குலத்தையும் நீங்கள் சாரக்கூடாது. இறைவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு உங்களுடைய கஷ்டமான காலங்களின் போது அவன் என்னை காப்பாற்ற போதுமானவன் என்ற அந்த உணர்வை கொண்டு வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளங்களில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் என்னுடைய செய்தியை கொண்டு அவர்களுடைய உள்ளத்தில் சுவாசமாக இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்தியத்தின் பால் உணர்கின்றார்களா என்று பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் பேசுவது உங்களுடைய உள்ளத்திற்குரிய அந்த சத்தியத்தை தான் மெய்ப்பிக்கிறது. இதற்கப்பால் எந்த பேச்சும் கிடையாது. சத்தியத்தை கொண்டும் வேதத்திலிருந்து ஓதப்படக்கூடிய ஒவ்வொன்றும் ஆம் என்று உணரக்கூடிய ஒன்று. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அறிவிப்போடு இந்த அறிவிப்பும் கலந்துவிட்டது. ஒன்றுக்கொன்று மாற்றமில்லாத காரணமாக மனம் ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். என் இறைவனே, நான் கேட்டுக்கொண்ட ஒவ்வொன்றிலிருந்தும் சத்தியத்தை உணர்கின்றேன். எனக்கு இனியும் இந்த இடத்தை விட்டு களையும் பொழுது உன்னுடைய சுவாசத்தில் நீ எனக்கு உயிரோட்டமாக அளிக்கூடிய அறிவிப்பை நானும் என் சந்ததிகளும் அமைதியாகவும் கேட்க வேண்டும், பொறுமையாகவும் கேட்க வேண்டும், உறுதியாகவும் கேட்டு என்னுடைய இருதயத்தில் அது என்றென்றும் நிலை பெறத்தக்க வகையில் நாங்கள் உன்னிடம் பிரார்த்திக்கின்றோம். நிச்சயமாக அழகான பிரார்த்தனைகளை செவியேற்பதில் உனக்கு நிகராக எவனுமில்லை. நீ எதனை செவியேற்றுக் கொண்டாயோ அதனை எங்கள் மீது நிறைவேற்றி தருவதில் நீ பூர்ணமானவன். ஏற்றுக்கொண்டோம் இறைவனே. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் சந்ததிகளையும் பாதுகாத்துக்கொள்ளும். எங்களை தனித்த மனிதனாக வாழவை. கூட்டங்களாக மதங்களில் சார்ந்த வெறியர்களாக எங்களை இதுவரையில் வாழ்ந்தது போன்று வாழ விட்டு விடாது இறைவனே. நிச்சயமாக நீ பொறுப்பேற்றுக் கொள்வதில் சிறந்தவன். யார் உன் மீது பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ, பொறுப்பேற்படுத்துகின்றார்களோ அவர்களை நீ நேசிப்பவனாக இருக்கின்றாய். இப்பொழுது நான் தீர்மானமாக உன்னை நம்பிக்கை கொண்டேன். என்னையும் என் குடும்பத்தினரையும் சந்தைகளையும் நீ ஏற்றுக்கொண்டாய் என்பதன் அடிப்படையில் நிச்சயமாக இப்பொழுது மன நிறைவோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை தனித்த மனிதனாக, மதங்களை சாராத மனிதனாக, இறைவனுக்கு பொருத்தமான மன உணர்வுள்ள இறைவனுடைய அறிவிப்பை கேட்கக்கூடிய சுவாசம் நிறைந்த வாழ்க்கையில் நான் என்னுடைய மனமிக்க வாழ்க்கையில் நுழைகின்றேன். என் இறைவன் போதுமானவன்.